நேற்று முன்தினம் இரவு சுமார் 9 மணி அளவில் தேனி பங்களாமேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் சார்பில் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானவர் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அங்கும் இங்குமாக சென்று கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தனர். அப்பொழுது தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்களை விமர்சனம் செய்து பேசினார். ஏற்கனவே தேனி மாவட்டத்தை சேர்ந்த லெப்ட் பாண்டி என்பவர் சமூக வலைதளங்களில் சாட்டை துரைமுருகனை தேனிக்கு வந்து பார், உன்னுடைய ஆண்மகன் என்றால் நீ தேனிக்கு வா என சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு அவர் மீது தேனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் சாட்டை துரைமுருகன் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து இடையூறு செய்தனர். இந்த நிலையில் அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கிடையே கடுமையான வாக்குவாதம், சண்டை ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கௌதம், வசந்த், தன்வந்த், லெப்ட் பாண்டி, சதாம் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கௌதம், வசந்த், தன்வந்தை காவல்துறையினர் தேனி காவல்துறையினர் கைது செய்தனர். தற்பொழுது தேனி வடக்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் சதாம் உள்ளிட்ட இருவரும் தலைமறைவாக உள்ளனர். இவர்களை தேனி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.